வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லான டாபிக் தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா அந்த சேனல கொண்டுட்டு போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா சாமி வீடியோ ரொம்பவே போடுறோம். சிவன நினைச்சு எந்த நாளைக்கு தொழுகிற பக்தர்களுக்கும் சரி, சிவன ரொம்ப பிடிச்சு வணங்குற கேர்ள்ஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லாத்துக்கும் சரி, இந்த சேனல் ரொம்பவே புடிச்சிருக்குன்னு நம்புறேன். பார்த்தீங்கன்னா இப்ப வந்து 448 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சேனல் வந்து 42,000 வியூஸ் கிட்ட போயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து 1000க்கு மேல இருக்குது. கணக்கு இது கவுண்ட் பண்ண முடியல. சரி, நான் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோனா அப்லோட் பண்ணேன். அது வந்து வீடியோ வந்து சக்ஸஸ் ஆகலை. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா அது வந்து கவரேஜ் கொஞ்சம் கேஸாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சுச்சு. அதனால கவரேஜ் கொஞ்சம் கேஸ். மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லாட்டி அந்த வீடியோ நேரத்தே அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ என்னான்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே சின்ன யூடியூபரில் வந்து பெரிய யூடியூபர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது திங்கிங் வந்து மனசில் இருக்கும். ஆனால் வந்து அதை செயற்படுத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமி கண்டென்ட் தான் போட்டு இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது வழி நடத்தல் அதெல்லாம் இல்லை. நானுமே பெஸ்ட் துவங்கையில் வந்து சாமி வீடியோ போட்டு இந்த சேனல் ஆரம்பிக்கல. நான் வந்து பெஸ்ட்டு வந்து சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கில் உள்ள சாங்ஸ் அதெல்லாம் எடுத்து தான் வீடியோ வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணேன். அதுக்கு பெருசாக வியூஸும் வரல. போக போக பார்த்தீங்கன்னா என்னோட பாதை இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சுவாமி கண்டென்ட் அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண துவங்கினேன். சரியா கைஸ்? எனவே கைஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன விஷயம் பேச வந்திருப்பேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் பேச எடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஒன்று கிரியேட் ஆக்கி அதில் வந்து எப்படி சக்ஸஸ் மேன் ஆகுறது அதை பற்றிய விஷயம்தான். என்னோட லைஃப்பில் உள்ள அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டு அப்படியே வந்து புது ட்ரெண்டிங்கான விஷயங்களையும் சொல்லலான்னு தான் நான் அந்த வீடியோக்குள்ளே வந்தேன். பார்த்தீங்கன்னா சிவனை பற்றிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே சேனல் ஒன்று மேக்கிங் பண்ணி எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அதை பற்றியும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவனை பிடிக்காம எவனும் இருக்க மாட்டாங்க. அன்பே சிவம் என்பாங்க, ஆதியிலும் சிவன் என்பாங்க, தூண்லையும் சிவன் என்பாங்க, துரும்புலையும் சிவன் என்பாங்க. சரி, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அது என்னென்னு பார்க்கலாம். திருப்பாட்களில் தேவர்களும் அசுரர்களும் மெனக்கட்டு கிடையிறாங்க. கொஞ்சம் டைமும் ஆகுது. பார்த்தீங்கன்னா வாசுகிக்கு வந்து விஷத்தை கக்க முடியாமல் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா விஷத்தையும் கக்கி விட்டுது. அதனால பார்த்தீங்கன்னா அதை சிவபெருமான் குடிச்சு தேவர்களையும் அசுரர்களையும் காக்க முற்படும் போது அது வந்து தொண்டையில் அப்படியே சிக்கிடும். அதனால தான் அவர் நீலகண்டன்னு பேர். சரியா? நன்றி, வணக்கம், பாய். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.